செய்து கொடு செய்து கொடு 16 மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடு. காப்பாத்து காப்பாத்து உயர்த்திய நீங்கள் புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே அதிமுகவை புறக்கணிக்காதே அதிமுகவை வஞ்சிக்காதே ஒதுக்காதே ஒதுக்காதே. கவுன்சிலரை தவறா போட்டிருக்காங்க. இது யார் முதல்ல யாரு நோட்டீஸ் அடிக்கிறாங்க. கவுன்சிலர் தவறா பேசுறாங்க சார். இன்னொன்னு என்னோட வார்டு 14வது வார்டு. இந்த 14வது வார்டில் பாபு ரோடு, திப்ரான்தட்டி ரோடு, முருகன் தேட்டர் ரோடு, வானப்பட்ட ரோடு, சருக்குப்பாறை ரோடு இதெல்லாம் ரோடே போடலை. இது கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலாக பாதாள சாக்கடை பணி நடக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் ரோடு போடாமல் இருக்குது. இது என்ன காரணத்தினால நிற்கிது? ஏன் என்னோட வார்டை மட்டும் வஞ்சிக்கிறாங்க? இது அதிமுக வார்டுன்னு வஞ்சிக்கிறாங்களா? இதே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அண்ணன் இருக்கும்போது கவுன்சிலர் பீரியடே வைக்கக்கூடாதுன்னு இப்போ இருக்க ஆளுங்கட்சி கவுன்சிலர் எலெக்ஷனே தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி இருந்தும் அவர் தனிப்பட்டு தன்னோட கவனத்தை செலுத்தி நகராட்சி துறையும் மாநகராட்சியில் உள்ள மக்களையும் எல்லாத்தையும் அவர் தனிப்பட்ட கவனம் செலுத்தி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாரு. ரோடு வசதிகள், தண்ணி வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு சொத்து வரி, தண்ணி வரி, பாதாள சாக்கடை டெபாசிட் எல்லாமே உயர்த்திட்டாங்க. அந்த பணம்லாம் எங்கே போகுது? மக்களோட பணம், வரி பணம் எதுக்காக நம்ம வாங்குகிறோம்? மக்களுக்கு ரோடு போடவும் மக்களுக்கு நல்ல குடிநீர் தரவும் தான் நம்ம பண்ணுறோம். அந்த வசதிகளை என்னோட வார்டுக்கு செய்யாமல் நேற்று பள்ளம் நோண்ட ரோடை இன்றைக்கி மூடுறாங்க, இன்றைக்கி உடனே ரோடு போடுறாங்க. அதெல்லாம் செய்யும்போது ஏன் இந்த ஒரு வார்டை பழி வாங்குறீங்க? இது மாநகராட்சியில் மைய பகுதி. இந்த பகுதியில் தான் வரி அதிகமாக வசூலாகுது. குப்பை வரியிலேருந்து, வியாபார வரியிலேருந்து எல்லா வரியும் இதில் தான் வசூலாகுது. இந்த வரி பணத்தை மாநகராட்சி மற்ற ஏரியாவுக்கு செலவு பண்ணுதா, இல்லை அந்த பணம் எங்கே போகுதுங்கிற கணக்கு தெரியல. என்னோட வார்டுக்கு உடனடியாக எங்கள் கோரிக்கை, மக்கள் இன்றைக்கி மக்களே ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சிருக்காங்க, பொதுமக்கள். ஏன்னா அதுக்கு காரணம் இவங்களோட அலட்சிய போக்கு, மாநகராட்சியோட அலட்சிய போக்கு தான் மக்களே இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்துக்கு வர சூழ்நிலை வந்துருச்சு. அந்த மக்களுக்கு ஆதரவாக நானும் வந்திருக்கேன். தயவு செய்து மாநகராட்சி உடனடியாக இந்த தார் சாலை, அண்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே உடனடியாக செய்யணும். பாதாள சாக்கடை கனெக்ஷன் உடனடியாக முடிச்சு தரணும். மழைநீர் வடிகால் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மழைநீர் வடிகால் இன்றளவும் இருக்குது. மக்கள் தொகை பெருகிருச்சு. ஆனால் மழைநீர் வடிகால் இன்னும் அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அளவு இருந்துச்சோ அந்த அளவுலேயே செயல்பட்டு இருக்கு. அதனால் உடனடியாக மாநகராட்சி தலையிட வேணும். தலையிட்டு மேயர், துணை மேயர் எல்லாரும் இந்த வார்டை இப்போ உடனே பார்த்து மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டு உடனடியாக வரணும். மழை பெஞ்சா தண்ணி முட்டிக்கால் வரைக்கும் வருது. மழைக்காலம் பிறந்துருச்சு. மக்கள் உயிரை காப்பாற்றணும். நோய்கள் பரவிக்கிட்டே இருக்குது. மக்கள் கொசுலேருந்து, டெங்கு காய்ச்சல்லேருந்து எல்லாத்தையும் மக்களை காப்பாற்றணும். உடனடியாக மாநகராட்சி மேயர் இதில் தலையிடணும். உடனே இன்னும் வஞ்சிக்கக்கூடாது. என்னோட வார்டை வஞ்சிக்காதீங்க. கவுன்சிலர் என்ன, நீங்கள் அதிமுக கவுன்சிலர் நினச்சி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். என் வார்டு மக்களை எந்த இடத்துலையும் நான் வஞ்சிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். உடனடியாக இதை செய்யணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இல்லாட்டினா இதை விட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் எங்கள் அதிமுக சார்பாக நடக்கும். எங்கள் எடப்பாடி அண்ணன் இருந்த வரைக்கும் எல்லாமே மக்களுக்கு அடிப்படை வசதிகள் நேரடியாக வீடு தேடி கொண்டு போய் கொடுத்தோம். சாலைகள் இல்லாத தெருவே இல்லை, சாலைகள் இல்லாத கிராமமே இல்லாமல் அவர் செஞ்சு கொடுத்தாங்க எடப்பாடி அண்ணன். அதே போல் இந்த மாநகராட்சி என்றைக்கு இந்த அரசாங்கம் வந்துச்சோ அன்னையிலேருந்து ரோடு பள்ளம் நோண்டதான் செய்கிறாங்களே தவிர அதை ரோடு திரும்பி ரோடு போடுறதுக்கான சாத்திய கூட இல்லை. அங்கங்கே பள்ளம், எங்கே போனாலும் பள்ளம். மழை காலம் வந்துருச்சு. யார் கீழே விழுந்தால் என்ன ஆகும்? அதனால் பத்திரிகை நண்பர்களும் சரி, காவல்துறை நண்பர்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி ஒத்துழைப்பு கொடுத்து 14வது வார்டு அதிமுக வார்டுன்னு ஒதுக்காமல் கண்டிப்பாக இதை நீங்கள் ரோடு போட்டு தரதுக்கான ஆயத்த பணியை உடனடியாக தொடங்க வேணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்காக